உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன விஷயம்? ஏன் எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? சார், இங்க என்ன நடக்குது? நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு ராத்திரி போல வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். அதுக்கான பணம் எங்களுக்கு இன்னும் வரலையே. பணம் எப்போ சார் கிடைக்கும்? அதான் மொத்த பணத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடி செட்டில் பண்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் என்ன திடீர்னு எல்லாரும் வந்து பிரச்சனை பண்றீங்க? சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பணம் வர்ற அறிகுறி ஒன்றும் தெரியலையே. நீங்களும் ஒரே பதில தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு புள்ளக்குட்டி இருக்குதுங்க சார், புரிஞ்சுக்கங்க. நான் உங்களை ஏமாத்துறேன்னு நினைக்கிறீங்களா? சரி, எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க. பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். போதுமா? சார், அதெல்லாம் முடியாது சார். எங்களுக்கு இப்பவே அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுங்க சார். இல்லைன்னா எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏங்க, திடீர்னு பிரச்சனை பண்ணா எப்படி சார்? சார், பிரச்சனை நாங்க பண்றோம், பிளேட் அப்படியே எங்க பக்கம் மாத்துறீங்களா? பணம் கொடுத்தாதான் சார் வேலை செய்ய முடியும். ஆமா சார், பணத்தை கொடுத்தா சார் வேலை பார்ப்போம். இல்ல வேலை பார்க்க முடியாது சார். ஆமா சார், பணம் கொடுத்தாதான் சார் வேலை பார்ப்போம். இல்லைன்னா செய்ய முடியாது சார். பணம் கொடுங்க சார் ஃபர்ஸ்ட். அண்ணா, ஈவென்ட் ஆளுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா நீங்க எங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். கவலைப்படாதம்மா, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா உங்க அப்பாவுக்காக நான் பேசுறேம்மா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. சார், அவ்வளவுதான். பெரிய மனுஷன் ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஆளாளுக்கு அவரை பல்ல பிடிச்சு பாப்பீங்களா? ஏய், என்ன நீ அவர் சைடு பேசுற? உனக்கு சேர்த்து தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நியாயம் யார் பக்கம் இருக்குதோ அவங்க பக்கம் தான் நான் பேசுவேன். சாரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் வேலையை முதல்ல முடிப்போம். சார் நமக்கு சொன்ன மாதிரியே பணத்தை கொடுத்துருவாரு. அதுக்கு நான் கேரண்டி. கேரண்டி கொடுக்கறதுக்கு நீ யாரு? ஒழுங்கா நீ எங்க பக்கம் நிக்கணும் பாத்துக்கோ. இல்லனா யூனியன் விட்டு தூக்கிடுவான், தெரியும்ல. நீங்க யூனியனை விட்டு தூக்குனாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஆளுகளை வச்சு இந்த கல்யாண வேலை மொத்தத்தையும் நானே முடிச்சிருவேன். டேய், முடிச்சிருவே நீ? நீ என்ன தாண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவே நீ? ஒழுங்காரு, ஜாக்கிரதை. ஏய் சும்மாரியா, நான் மத்தவங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நடக்கிறது ஒரு பொண்ணோட கல்யாணம். அதை முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி காசு செட்டில் பண்றதுக்கு முன்னாடி வேலை பார்க்கல. சாரை நம்பி வேலை வருங்க, நமக்கு பணம் வரும். ஆமாங்க, என்ன நம்புங்க. 2 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க. எல்லாருக்கும் நான் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். அதெல்லாம் முடியாதுங்க. பணத்தை முதல்ல எடுத்து வைங்க. ஏய், யாரோ தூண்டி விட்டு பேசுற மாதிரியே நீ பேசிட்டு இருக்க. ஏய், நீ கொஞ்சம் மரியாதையா பேசு. இருப்பா, அவரு கொஞ்சம் டைம் தானே கேட்கிறாரு, கொடுத்துட்டா போச்சு. அது ஒன்றும் தப்பு இல்லையா? என்னப்பா சொல்றீங்க? சரின்னு சொல்லுங்கப்பா. அவரு டைம் தானே கேட்கறாரு, கொடுத்துடலாம். போங்க. ரொம்ப நன்றியா. சார், இதுக்கு என்ன சார் நன்றி எல்லாம் சொல்றீங்க? போய் கல்யாண வேலையை பாருங்க சார். இதெல்லாம் உங்களுக்காகவும் அன்பரசிக்காகவும் தான் சார். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.